ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேட்ப்ளாட்லிப்பை யூஸ் பண்ணினேன் எப்படி வந்து சப்ளாட்ஸ் வந்து கிரியேட் பண்ண பார்த்தோம். ஸோ அதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ நாங்கள் மெத்தட் ஒன் வந்து என்ன நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன இந்த மெத்தட் டூ அப்படின்னு பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட நான் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு கோடிங் பண்ணும்போது விளங்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ன சிமிலராக தான் இருக்குன்னு சரி. நான் இப்போ ஓகே நான் இப்போ உங்களுக்கு கோடிங்கில் வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்களோட ஃபிகரை வந்து நான் இதில் வந்து அசைன் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிரெக்டாக வந்து ஆக்சிசன்டே கொடுக்குறேன். சரி அங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சிஸ் ஒன் ஆக்சிஸ் டூ ஆக்சிஸ் த்ரீ ஆக்சிஸ் ஃபோர்னு விடுங்க 4 கிராஃப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அகேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் நாளையும் என்ன மென்ஷன் ஆக்சிஸையும் 1 2 3 4 மென்ஷன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்படி மென்ஷன் பண்ணி அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்க்க சிமிலரான ஸ்டைலாக தான் இருக்க போகுது. பட் இதில் ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு போகலாம் நீங்கள் கோடிங்க பார்த்தீங்களா ஓகே. ஏன்னா இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளாட்டாக இருக்குங்க. ப்ளாட்டாக இருக்குன்னு சொல்ல வரேன் என்ன உங்களுக்கு வந்து இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு என்ன இன்னும் என்ன கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குமென்றது உங்களுக்கு போகலாம் சரி. ஸோ நான் இதில் வந்து நான் சப்ளஸ் கொடுத்துட்டேன் அந்த கோல் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து என்ன எங்களோட ரோஸை வந்து என்ன மென்ஷன் பண்ணோம். நாங்கள் என்ன 2 ரவுண்ட் கொடுக்குறோம். எனக்கு என்ன எங்களுக்கு 4 கிராஃப் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் மேட்ரிக்ஸ் ஸ்டைலில் வந்துட்டா எங்கள்கிட்ட வந்து ரோஸும் குளமும் என்ன கிட்டத்தட்ட என்ன 2,2 இருந்தது தான் என்ன எங்களுக்கு வந்து என்ன அந்த 4 கிராஃபை வந்து அதில் இன்க்ளூட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா ஒன்று விளாங்க இப்போ நான் மேட்ரிக்ஸ் அண்டேக்கில் வந்து அது 2 by 2 மேட்ரிக்ஸ் அண்டேக்கில் என்ன டோட்டலாக 4 எலிமெண்ட் இருக்குது. அப்போ எங்களுக்கு 4 கிராஃப் வந்து நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் கிரியேட் பண்ணோம். அகேன் தான் அந்த 4 கிராஃப் இதை வந்து மெத்தட் டூவில் வந்து எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்க்க விளங்கும் கிட்டத்தட்ட நான் சிமிலராகவே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அங்கே ஒரே ஒரு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த ஆக்சிஸை வந்து நான் டிரெக்டாக அந்த 1 2 3 கொடுக்காம என்ன செய்தானேன்டா தனி ஆக்சிஸ் அண்டே கொடுத்துடும். அப்போ நீங்கள் எப்படி அப்போ 4 கிராஃபை வந்து ஒரு ஆக்சிஸில் நீங்கள் கேட்க போகிறீங்களா நீங்கள் கேட்கலாம். பட் உங்களுக்கு விளங்கும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்த்துட்டேன்னா எங்களோட அவுட்புட்டை பார்க்க விளங்கும் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட 4 எம்டி ஆக்சிஸ் வந்துருக்கு. இந்த தான் எங்களை 4 ஆக்சிஸ் எம்டி ஆக்சிஸ். ஸோ இந்த 4 ஆக்சிஸ்லேயும் எப்படி அங்கே அந்த 4 கிராஃப் இப்போ நான் கொண்டு வர போகிறோம். ஓகே சரி இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆக்சிஸ் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இதுக்குள்ள டேட்டா கொடுக்க போகிறோம் இந்த கிராஃபில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 1 2 3 கொடுக்கலாங்க. மேலே மேலே பார்த்தோம்னா ஆக்சிஸ் ஒன் ஆக்சிஸ் டூ ஆக்சிஸ் த்ரீ ஆக்சிஸ் ஃபோர்ல ஹைலைட் பண்ணிலாம் கொடுத்துனாங்க. பட் இங்கே வந்து டேரெக்டாக நான் ஆக்சிஸ்ன்னு மட்டும் தான் கொடுக்கணும். எப்படி நான் இதை உள்ள கொண்டு வர போகிறேன் சிம்பிள். இங்கே போய் நான் என்ன சொல்ல போனால் அந்த ஆக்சிஸாக கால் பண்ணேன். சரி இப்போ கொமன் ஆக்சிஸ் டேக்கில் வந்து 4 பேரும். பட் இங்கே போய் என்ன செய்ய போகிறோம்னா கோஆர்டினேட்ஸாக கொடுக்க போகிறோம். இங்கே அதான் என்ன ஒரே டிஃபரன்ஸ் கோஆர்டினேட்னு சொல்ல வர எங்களோட மேட்ரிக்ஸ் இன்டெக்ஸ் டேக்கில் தெரியும். இப்போ மேட்ரிக்ஸ் 4 எலிமெண்ட் இருக்குது. 4 எலிமெண்ட்டுக்குமே இன்டெக்ஸ் இருக்குது. இப்போ நான் மேட்ரிக்ஸ் ஸ்டைலில் வந்து 4 கிராஃப் என்ன 4 ஃபிகர் ஆக்சிஸ் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த 4 ஃபிகர்லேயும் வந்து 4 ஃபிகர்லேயும் சொல்ல வர 4 ஆக்சிஸ்லேயும் வந்து என்ன நாங்கள் டேட்டா கொண்டு வரணும். அப்போ இந்த டேட்டா வந்து இந்த ஆக்சிஸில் கொண்டு வர போகிறோம்ன்றதை வந்து நாங்கள் இன்டெக்ஸ் மூலமாக அந்த இன்டெக்ஸ்னு சொல்ல வரது என்ன கோஆர்டினேட்ஸ் மூலமாக கொடுக்குவோம். அப்போ உங்களுக்கு நாங்கள் ஒன்று சைவர்னு சொல்ல வரது என்ன நாங்கள் வந்து டாப் டு பாட்டமாக பார்ப்போம். டாப் டு பாட்டம் டேக்க சைவர்னு சொல்ல வர இந்த இடம் அதாவது என்ன உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரவுண்ட் டேக்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டெக்ஸ் எப்பவுமே 0 இருக்கும். செகண்ட் ரவுண்ட் இன்டெக்ஸ் வந்து 1 இருக்கும். அதேமாதிரி கொலம்ஸை பார்க்கும்போது பைத்தனில் வந்து மேலேருந்து கீழே தான் கொலம்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் கொலமோட இன்டெக்ஸ் வந்து 0 இருக்கும். செகண்ட் கொலமோட இண்டெக்ஸ் வந்து 1 இருக்கும். அப்போ உங்களுக்கு ஐடியா வந்து அப்போ 0,0ன்றது இந்த இடத்து தான் கொடுக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது இது எங்களுக்கு ஏஎக்ஸ் வந்து தெரியாது. நான் ஃப்ளட் பண்ண அப்புறம் தான் எங்களுக்கு தெரியக்கூடிய இது தான் ஃப்ளட் எங்களுக்கு AX1 இது AX2. பட் நாங்கள் வந்து இங்கே இந்த கோஆர்டினேட்ஸை கொடுக்கும்போது என்ன எங்களுக்கு தெரிஞ்சிடுமோ ஓகே என்ன இதுதான் என்ன எங்கட வந்து என்ன நாங்கள் டேட்டா கொண்டு வர போகிறோம் கிராஃபை கிரியேட் பண்ண போகிறோம் ஆக்சிஸாக இருக்குது. என்ன வந்து 0,0 வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இடம் தான் 0,0 அது உங்களுக்கு என்ன முதல் கிராஃப் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முதலே எந்த கிராஃபில் வந்து டேட்டா வரப்போகுது இல்லை எந்த ஆக்சிஸில் எங்களோட ப்ளாட் வரப்போகுது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஐடென்டி பண்ணக்கூடியதாக இருக்கும். சரி இப்போ இங்கே கொண்டு போய் என்ன நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ளாட்டாக கிரியேட் அங்கே இதுக்கு பிறகு நாங்கள் செய்கிற எல்லாமே என்ன சிமிலரான டாக்ஸ் இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ நாங்கள் எக்ஸ்காம என்ன சேம் டேட்டாவே கொடுக்கணும். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தா விளங்கும் எக்ஸ் பைட் தான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் என்ன எக்ஸ் பை 2 தான் கொடுத்த மாதிரி உங்களுக்கு தெரியும். கிராஃப் அண்ட் கிரியேட் போது எக்ஸ் டேட்டா பாயிண்ட் கொடுக்கணும் ஒய் டேட்டா பாயிண்ட் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்களோட கோஆர்டினேட் வந்து 0,0 இந்த இடம் அதில் வந்து நான் வந்து என்ன இதை கொடுத்துட்டேன் எங்களோட ப்ளாட் அதான் ப்ளாட்ன்றது வந்து எங்களுக்கு வந்து தரப்போகுது லைன் கிராஃப்ன்றது தரப்போ. சரி இப்போ அடுத்தது வந்து பார்க்கலாம் நாங்கள் கொடுக்க போகிறது வந்து ஆக்சிஸ் நான் கோல் பண்ண போகிற கோஆர்டினேட்டை பார்த்தீங்கன்னா 0,1. அப்போ உங்களுக்கு 0,1 இந்த இடம் மட்டும் விளங்கணும். 0ன்றது முதலாவது வேல்யூ ரோஸை குறிக்கும். இப்போ இந்த 0 என்ன இதான் ஃபர்ஸ்ட் ரோ. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து இண்டெக்ஸ் 0. அடுத்த 1 குறிக்கணும். 1ன்றது வந்து எங்களுக்கு ரெண்டாவது இந்த கொலமாக குறிக்கும். 1 வேல்யூ வந்து கொலமாக குறிக்கும். கொலமண்டைக்கு மேலிருந்து கீழ் பார்க்கணும். ஆனால் 1 கொடுத்துருக்கோம். 1ன்றது என்ன இது 0th கொலம். இப்போ 1 கொலம் என்ன 0,1 என்ன இது 0th ரோ. 1 கொலம் என்ன இந்த இடத்த குறிக்கும். அப்போ இந்த இடத்துல எங்கள்கிட்ட ரெண்டாவது கிராஃப் வரப்போது. அப்போ நான் என்ன ரெண்டாவது கிராஃபில் என்ன எங்கள்கிட்ட ஸ்கேட்டர் ப்ளாட்டாக கிரியேட் பண்ணுறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன சேம் டேட்டா பாயிண்ட்டே கொடுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து என்பி டாட் ரேண்டம் டாட் ரேண்டம் ஓகே நாங்கள் நம்ப யூஸ் பண்ணி நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அந்த சேம் டேட்டா பாயிண்ட்டே கொடுக்கணும். எங்கள் ரெண்டு உங்களுக்கு தெரியும் ஸ்கேட்டர் ப்ளாட்னு சொல்ல வர என்ன ரெண்டு வேரியபிள் வந்து என்ன ஃப்ளட் பண்ணி அதுக்கிடையில் இருக்கிறான ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் என்ன நாங்கள் வந்து கொமனாக வந்து என்ன ஸ்கேட்டர் ப்ளாட் யூஸ் பண்ணோம். நான் இங்கே வந்து ரெண்டமாக வந்து 2 வேரியபிள் டேட்டா பாயிண்ட் நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் இதான் செஞ்சிருந்தோம்.
பார்த்தீங்கன்னா என்ன எங்களை ரெண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்ன நாங்கள் ரெண்டமாக ஜென்ரேட் பண்ணினேன் என்ன எங்களோட டேட்டா பாயிண்ட் ஸ்கேட்டர் ப்ளாட் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் 1,1 சொல்ல வர்றது என்ன ஒன்றுமே இல்லை என்ன இந்த 0,1 சொல்ல வர்றது இந்த இடம் தான் குறிக்கும். அப்போ உங்களுக்கு அடுத்ததாக இந்த இடம் பெறப்போ நீங்கள் ஒரு கெஸ் வந்து பண்ணுவீங்க அந்த ஃப்ளோ அந்த ப்ரொசீஜர் அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு விளங்கி. இப்போ அடுத்த நான் கொண்டு வரப்போகுது முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் 2 கிராஃப் கிரியேட் இப்போ அடுத்த நான் கிரியேட் பண்ணது செகண்ட் ரோல். செகண்ட் ரோல் இண்டெக்ஸ் என்ன 1, செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் கொலம் என்ன ஃபர்ஸ்ட் கொலமோட இண்டெக்ஸ் என்ன 0. அப்போ உங்களுக்கு விளங்கி என்ன வரப்போகிற இடம் வந்து இந்த இடத்துல வரப்போகுது கீழே கீழே வரப்போ. சரி, இப்போ நான் இதில் போய் எங்களுக்கு என்ன கொண்டு வரும் பார் கிராஃபை கொண்டு வந்துட்டாங்க. பார் கிராஃபை தானே கொண்டு வந்தாங்க, பார் கிராஃபை கொண்டு வர போகிறோம். ஸோ அங்கே பார் கிராஃபில் நாங்கள் யூஸ் பண்ண போகிறது என்ன எங்களோட சேம் ஃபுட் ப்ரைஸ்ன்ற ஒரு வேரியபிள் தான் நான் கொண்டு வர போகிறேன். நீங்கள் டேட்டா பாயிண்ட் வந்து மேலேருந்து எடுக்கலாம், இல்லாட்டி நான் என்ன டேரெக்டாக இதில் ஆக்சஸ் பண்ணி கொடுக்குறேன். ஃபுட் ப்ரைஸஸ்ன்ற வந்து என்ன கீஸை வந்து என்ன எக்ஸ்எக்ஜியில் நான் ஒரு சேம் டேட்டா ஜென்ரேட் பண்ணுறேன், ரெண்டமாக ஜென்ரேட் பண்ணுவோம், ஆல்ரெடி யூஸ் பண்ணி டேட்டா யூஸ் பண்ணுறேன். சேம் டைம் வந்து YXல கீஸ்ன்னு சொல்ல வரது என்ன ஒன்றுமே இல்லை ஃபுட் நேம். இப்போ நான் உங்களுக்கு பார் கிராஃப் வந்து தெரியும் கேட்டகரிக்கல் டேட்டா வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் வந்து பார் கிராஃப் வந்து கேட்டகரிக்கல் டேட்டா யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து ஃபுட் ப்ரைஸில் வந்து XXல நான் YXல கொண்டு வர போகிறது ஒன்றுமே இல்லைன்னு எங்கடா அதுண்ட ப்ரைஸஸ் வந்து எங்களுக்கு அது வேல்யூஸாக இருக்குது உங்களோட டிக்ஷனரி. ஆக்சுவலி நாங்கள் இது வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணாலுக்கே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா தயவு செய்து என்ன ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதான் எங்கடா என்ன பார் கிராஃப் பார்த்தீங்கன்னா மேலே அதே பார் கிராஃப் தானே எங்களை ஒன்று வந்தோம். சரி, நீங்கள் எங்கே அந்த டேட்டா பாயிண்ட் இருக்குன்னு ஸோ டேட்டா பாயிண்ட் நாங்கள் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணிக்கோம். நீங்கள் கிட்டத்தட்ட என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து என்னோட பார் கிராஃப் வந்து கிரியேட் பண்ணாங்க. என்னோட பார் கிராஃப் அங்கே இருக்குது, பார் கிராஃப் கிரியேட் பார் கிராஃப் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டிக்ஷனரி வந்து நாங்கள் என்ன டிஃபைன் பண்ணி நாங்கள் இந்த டேட்டா தான் என்ன திருப்பி நாங்கள் சேம் டேட்டா பாயிண்ட் தான் என்ன பார் கிராஃப் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணுறோம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும். சரி, இப்போ மெதட்டுக்கு நாங்கள் என்ன பார் கிராஃப் வந்து கிரியேட் பண்ணோம். சரி, இந்த எங்கள்கிட்ட பார் கிராஃப். சரி, இப்போ உங்களுக்கு வழங்கினோம் இந்த இடத்துல கோஆர்டினேட் என்னென்னு உங்களுக்கு என்ன பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ரொம்ப ஈஸியான டாஸ்க். அப்போ இந்த கோஆர்டினேட் என்ன இருக்கும் எக்ஸ் 1,1 இருக்குது. அப்போ 1,1 முதலாவது பாயிண்ட் வந்து என்ன ரோஸாக குறிக்கும், இதுதான் ரோஸ். அப்போ ரோஸ் இந்த இண்டெக்ஸ் 0 வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இது 1 இருக்கும். ஓகே 1. அப்போ இந்த ரோ குறிக்கும், இந்த ரோவில் கொண்டு வரப்படும். அடுத்தது ரெண்டாவது இண்டெக்ஸ் வந்து கோலம் இண்டெக்ஸ் 1. அப்போ முதலாவது கோலம் இண்டெக்ஸ் 0, இது 1. அப்போ 1 டேக்கில் வந்து என்ன எங்களுக்கு செகண்ட் 1 ரோவாக இருக்கணும், 1 குளமாக இருக்குன்னு ஆக்சுவலி இந்த செகண்ட் ரோவாக செகண்ட் குளமாக இருக்கு. இந்த இடம் இண்டெக்ஸில் வைக்கும்போது 1,1 இருக்கு. சரி, இந்த பைத்தலில் வந்து இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, அப்போ நான் இங்கே வந்து என்ன ஹிஸ்டோகிராமை கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஹிஸ்டோகிராம் எப்படி கிரியேட் பண்ணுவோம், நாங்கள் ஹிஸ்ட் அண்ட் ஹோல்ட் பண்ணோம், நாங்களுக்கு ஹிஸ்டோகிராம் வரும். அப்போ நாங்கள் என்ன நம்பையை யூஸ் பண்ணி என்ன ரேண்டமாக வந்து என்ன வேல்யூவை வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ நாங்கள் ரேண்டம் மொடியூலை யூஸ் பண்ணி இதில் வந்து ரேண்ட் என்னென்னு ஒரு மொடியூல் இருக்குது. சரியா, ரேண்ட் என்னன்ற ஒன்று மில்லியன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜென்ரேட் பண்ண போகிற டேட்டா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்ல வரது என்ன யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய மாதிரியான டேட்டா பாயிண்ட்டை வந்து இது ஜென்ரேட் பண்ணி தரும். சரியா, அதனால் நீங்கள் வந்து நம்பாய் மொடியில் புதுசாக இருக்குன்னா இல்லை கேள்விப்படியான தயவு செய்து நம்பாய் பிளேஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதான் எங்களோட ஹிஸ்டோகிராம். 1 மினிட் நான் திருப்பி ரீப்ரெஸ் பண்ணுறேன். ரீப்ரெஸ் பண்ணா ஓகே இல்லை ஓகே மெத்தட் 2 பார்த்தீங்களாண்டா ஓகே நான் இதில் திருப்பி ஹிஸ்டோகிராம் தானே ஹிஸ்ட் என்பி டாட் ரேண்டம் டாட் ரேண்ட் ஆர்ஏ என்டி ரேண்டே. ஓகே, ஸோ இதில் வந்து 1000 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட கிராஃப் நான் கிரியேட் பண்ண ஹிஸ்டோகிராம். இந்த இதான் எங்களுக்கு ஹிஸ்டோகிராம். சரியா, இதை தான் சொன்னேன் ஹிஸ்டோகிராம். சரி, பார்த்து எங்களுக்கு இந்த ஆக்சிஸ்லேயே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் இந்த இது இல்லாம டெக்ஸ்ட் இல்லாம வரதுக்கு ஓகே பார்த்தீங்கன்னா இதுலேயே எங்களுக்கு வந்திருக்கு என்ன எங்களோட 1,1 உங்களுக்கு விளங்கி என்ன இந்த இடம் தான் 1,1. இந்த இடத்துலையே என்ன நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்களோட கிராஃப் வந்திருக்கு. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா வந்திருக்கு மெத்தட் பண்ண பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு ஃப்ளாட் கிரியேட் பண்ணது AX1 AX2 AX3 AX4 கொடுத்துருவோம். அப்போ ஒவ்வொரு அதில் வந்து என்ன டிஸ்கிரிப்டிவ் வேலே இருக்கு வேண்டிய ஆக்சிஸ் 1 சொல்ல வரது என்ன ஓகே அதில் லைன் கிராஃப் இருக்குது. ஆக்சிஸ் 2ல் வந்து ஸ்கேட்டர் பிளாட் இருக்குது, ஆக்சிஸ் 3ல் வந்து பார் பிளாட் இருக்குது, ஆக்சிஸ் 4ல் வந்து ஹிஸ்டோகிராம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கோஆர்டினேட் மூலமாக கிரியேட் பண்ணிங்க. சரியா, கோஆர்டினேட் என்ன ஜஸ்ட் இண்டெக்ஸாக கொடுங்க. அது ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்டைலில் நீங்கள் ஜோதிச்சிங்களா திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மேட்ரிக்ஸ் அண்டேக்கு என்ன 2 நாங்கள் ஆல்ரெடி நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2 கொடுத்துருக்கோம், நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 2 கொடுத்தோம். அப்போ என்ன 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ 2x2 அண்டேக்கு டோட்டலாக 4 கிராஃப் வரலாம். அப்போ 4 கிராஃபுக்குமான கோஆர்டினேட்ஸ் வந்து இங்கே இருக்கணும். அப்போ அந்த மேட்ரிக்ஸில் வந்து ஒரு டேட்டா பாயிண்ட் ஒரு வேல்யூ இண்டெக்ஸ் இருக்கும். அந்த இண்டெக்ஸ் பாயிண்ட்டை கொடுத்து அந்த இடத்துல வந்து அந்த ப்ளாட்டை கொண்டு வந்து சரி அப்போ 0,0 இந்த இடமே இருக்கும், 0,1 இந்த இடமே இருக்கும், அதுமாதிரி 0,1,0 இந்த இடமே இருக்கும், 1,1 இந்த இடம். அப்போ அப்படி அதுக்கான கோஆர்டினேட்டை முன்னுக்கு டிஃபைன் பண்ணி அப்புறம் என்ன எங்களோட ஃபங்க்ஷன் எங்களோட ப்ளாட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த டேட்டா பாயிண்ட் என்ன எங்கே கூட்டிகிட்டு வரேன். சரியா, கூட்டிகிட்டு வரேன் மீன் என்ன அந்த டேட்டாவை இந்த ஃப்ளாட்டில் வந்து என்ன கிரியேட் பண்ணுறோம். சரி, ஸோ இதான் என்ன சப்ளட்ஸ் வந்து ஓவராலாக கவர் பண்ணிக்கணும். ஸோ 2 மெத்தட்டுமே கவர் பண்ணியிருக்கு, மெத்தட் 1 மெத்தட். ஸோ இது வந்து டிபெண்ட் வந்து சீனரியில் கான்டாக்ட் செகண்ட் யூஸ் பண்ணலாம்.
ஓகே எனக்கு வந்து ரெண்டுமே ஓகே தான் இருக்கு. நாங்கள் பாவம் மாறி என்ன பெரலாக வந்து இந்த ரெண்டுமே கவர் பண்ணிச்சோம். ஸோ நீங்கள் ஸ்டிக் பண்ண ஒன் மெத்தடில் இந்த மெத்தட் ஒன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு இதை யூஸ் பண்ணி, இல்லாட்டி உங்களுக்கு மெத்தட் டூ வந்து ஈஸியாக இருக்குமெண்டா இனிமேல் ஒன்னை விட டூ பெட்டராக இருக்குமென்னு என்ன நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ண ரெண்டுமே ஒன்று தான், ஒன்றுமே இல்லை. ஸோ இதான் உங்களோட இந்த சப்ளோட்டை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இந்த ஒரு விஷயம் இதில் டிஸ்கஸ் பண்ணிங்க. ஸோ அகைன் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்ன பண்ண அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் வழக்கம் போல ஒரு லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இல்லை சஜஷன் இல்லை எது ரெக்கமெண்டேஷன் இல்லாட்டி ஃபர்தராக டியூட்டோரியல் வேணுமென்னு என்ன மறக்காம என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.